வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பினாங்கு தைப்பூச தங்கரத விவகாரம். டத்தோ ராமச்சந்திரன் SPRM ஜாமீனில் விடுவிப்பு. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்திற்கு சொந்தமான 8 லட்சம் வெள்ளி செலவிலான தங்கரதம் கொள்முதல் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையில் கைது செய்யப்பட்டுள்ள அந்த அறவாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் டத்தோ ராமச்சந்திரன் இன்று காலை 11 மணியளவில் SPRM ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். டத்தோ ராமச்சந்திரனை தடுத்து வைப்பதற்கு SPRM பெற்ற 6 நாள் தடுப்பு காவல் காலக்கெடு குறைக்கப்பட வேண்டும் என்று அவரின் வழக்கறிஞர் குழுவினர் முன்னெடுத்துள்ள சட்ட போராட்டம் வரும் திங்கட்கிழமை பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் பினாங்கு துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் தியோவின் சிறப்பு அதிகாரியான ராமச்சந்திரன் இன்று காலையில் விடுவிக்கப்பட்ட வேளையில் SPRM விசாரணைக்கு அனுதினமும் ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் ஓரிரவை கழித்துவிட்ட ராமச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சோதனைகள் மத்தியில் தாம் மன உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார். வரவிருப்பதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இது தம்முடைய போராட்டத்திற்கு மற்றொரு குறுக்கீடாகும். அதேவேளையில் பினாங்கு அறப்பணி வாரியத்தை காப்பாற்ற தாம் உறுதி பூண்டுள்ளதாக ராமச்சந்திரன் தெரிவித்தார். பினாங்கு துணை முதலமைச்சர் என்ற நிலையில் கடந்த 2010 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக தாம் பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் தில்லுமுள்ளு நடந்திருப்பதாக கூறப்படுவதை டாக்டர் P. ராமசாமி மறுத்துள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் கணக்குகள் அனைத்தும் தலைமை கணக்காய்வாளரை கொண்டு சரிபார்க்கப்பட்டதாக டாக்டர் ராமசாமி விளக்கினார். அறப்பணி வாரியம் சார்பில் வாங்கப்பட்ட தங்கரதம் முற்றிலும் தங்கத்திலானது அல்ல, மாறாக தங்கமுலாம் பூசப்பட்டது. தரமில்லாத பொருட்களை கொண்டு அது தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்படுவதும் தவறாகும் என்று டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். தங்கரதம் என்றால் முலாம் பூசப்பட்ட தங்கத்துடன் இயற்கையாகவே மற்ற உலோகங்களும் அதில் கலந்திருக்கும். அந்த தங்கரதத்திற்கு செலவு கிட்டத்தட்ட 8 லட்சம் வெள்ளியாகும். இந்தியாவிலிருந்து 2 உள்நாட்டிலிருந்து 1 என 3 குத்தகையாளர்கள் சம்பந்தப்பட்ட திறந்த டெண்டர் முறை கையாளப்பட்டது. அறவாரியத்தின் மதிப்பீட்டிற்கு பிறகு இந்தியாவைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு அந்த குத்தகை வழங்கப்பட்டதாக ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் டாக்டர் ராமசாமி விளக்கினார். ஜோஹோர் கடற்பகுதியில் வீற்றிருக்கும் பத்துபூத்தே தீவு மலேசியாவிடமிருந்து பறி போவதிலிருந்து தடுப்பதற்கு அந்த தீவின் ஒவ்வொரு அங்குல நிலமும் காப்பாற்றப்படுவதற்கு கடுமையாக போராடியிருக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் கருத்துரைத்தார். பத்துபூத்தே தீவு பறிபோன விவகாரத்தில் புரியப்பட்ட குற்றமானது நாட்டிற்கு செய்த மிக பெரிய துரோகமாகும். இதனை சாதாரணமாக கருதிவிட முடியாது. உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பத்துபூத்தே பவளப்பாறை தீவு மற்றும் மிடில் ராக்ஸ் சவுத் லேண்ட் ஆகிய தீவுகளின் இறையாண்மை தொடர்பாக அரச விசாரணை ஆணையத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துன் மகாதீர் மீது குற்றவியல் விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று அந்த அரச ஆணையம் நேற்று பரிந்துரை செய்துள்ளது. இதன் தொடர்பில் பத்துபூத்தே தீவை இழப்பதற்கு நாட்டின் பிரதமர் என்ற முறையில் காரணமாக இருந்த துன் மகாதீருக்கு எதிராக போலீஸ் புகார் செய்வது உட்பட அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு விசாரணையை தொடங்குவதற்கு அரச விசாரணை ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. அரச விசாரணை ஆணையத்தின் இந்த முடிவு தொடர்பில் கருத்துரைக்கையில் பிரதமர் அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணைக்கு தேடப்பட்டு வரும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினின் மருமகனை பிடிப்பதற்கு மலேசியா சார்பு செய்துள்ள சிவப்பு அறிக்கை நோட்டீஸை இன்டர்பால் போலீசார் இன்னமும் மதிப்பீடு செய்து வருகின்றனர். தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து வருவதாக கூறப்படும் முஹிடின் யாசினின் மருமகன் அத்லான் பெர்ஹானை இன்டர்பால் மூலமாக பிடிப்பதற்கு சிவப்பு நோட்டீஸ் அறிக்கைக்கு மலேசியா விண்ணப்பித்துள்ளது. அனைத்துலக போலீசாரின் ஒத்துழைப்பை நாடுவதற்கான இந்த விண்ணப்பத்தை செய்வதற்கு கடந்த 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போலீஸ் துறையின் உதவியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நாடியதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த விண்ணப்பம் இன்னமும் இன்டர்பால் மதிப்பீடு பரிசீலனையில் உள்ளது என்று நாடாளுமன்றத்தில் இன்று கம்பார் MP சாங் ஜர்மீனின் கேள்விக்கு பதில் அளிக்கையில் அமைச்சர் சைஃபுடின் மேற்கண்டவாறு பதில் அளித்தார். நகரி சம்பிலான் குவாலபிலா டியோ தொழிற்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் கையுறை தயாரிப்பு தொழிற்சாலையான HL ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம்
தனது தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச வீட்டு வசதி சட்டத்தின் 446வது விதியின் கீழ் பாதுகாப்பான தங்கும் வசதியை கொண்ட இடத்தை ஏற்படுத்தி கொடுக்க தவறியதற்காக அந்த தொழிற்சாலைக்கு எதிராக மாநில ஆழ்வள இலாகா விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனம் தன்னிடம் வேலை செய்யும் அந்நிய நாட்டவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ள தங்கும் இடம் நகரசம்பிலான் ஆழ்வள இலாக்காவிடமிருந்து தங்கும் அனுமதிக்கான எந்தவொரு அங்கீகார சான்றிதழையும் கொண்டிருக்கவில்லை என்று நகரசம்பிலான் மாநில மனிதவளம் பருவநிலை மாற்றம் கூட்டுறவு மற்றும் பயனீட்டாளர் துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் எஸ். வீரப்பன் தெரிவித்தார். மாநில ஆழ்வள இலாக்கா, குடிநுழைவுத்துறை, கொலப்பிலா மாவட்ட போலீசார், வேலையிட சுகாதார பாதுகாப்பு இலாக்கா, சொக்சோ, சிஐடிபி, கொலப்பிலா மாவட்ட மன்றம் ஆகிய தரப்பினருடன் இணைந்து சம்பந்தப்பட்ட பகுதியில் நேற்று டிசம்பர் 5ஆம் தேதி தாம் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கையில் இவ்விவரம் தெரியவந்துள்ளதாக வீரப்பன் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினால் தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தங்குமிடம் மிக அசுத்தமாகவும் அடிப்படை வசதியின்றியும் மிக மோசமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏற்கனவே இதேபோன்ற தவற்றை புரிந்ததற்காக அந்த நிறுவனத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் நகரசம்பிலான் ஆழ்வள இலாக்கா 20,000 வெள்ளி அபராதம் விதித்திருப்பதை வீரப்பன் சுட்டிக்காட்டினார். அந்த நிறுவனம் 80 அந்நிய தொழிலாளர்கள் உட்பட 185 பேரை வேலைக்கு அமர்த்தியிருப்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். செயல்படாமல் இருந்து வரும் தொழிற்சாலையின் 2 மாடி கட்டிடத்தில் இந்த தொழிலாளர் குடியிருப்பை அந்நிறுவனம் ஏற்படுத்தி தந்துள்ளது. தொழிலாளர்களை இடம் மாற்றம் செய்யும்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு மாநில ஆழ்வள இலாக்கா உத்தரவிட்டிருப்பதாகவும் வீரப்பன் தெரிவித்தார். யோகேஷ் சலூன் அகாடமி திறன் பயிற்சி அங்கீகார மையத்தின் 27 பட்டதாரிகளுக்கான பட்டமளிப்பு விழா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை பங்கி மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான UKMல் டெவான் சான்சலர் துன் அப்துல் ரசாக் மண்டபத்தில் அர்த்தம் பொதித்த நிலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மலேசிய தேசிய இரட்டை பயிற்சி திட்டத்தை வழிநடத்தும் SLDN சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு துணை பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ மெகாட் ஜுல்கர்னியான் ஒமார்டின் தலைமை ஏற்று பல்வேறு துறைகளில் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழை வழங்கி சிறப்பு செய்தார். யோகேஷ் சலூன் அகாடமி சிகை அலங்கரிப்பு மற்றும் முக ஒப்பனை, சலூன் சேவை தொழில்துறையில் திறன் பெற்ற ஆள்பலத்தை உருவாக்குவதில் தொடர்ந்து வெற்றி நடை போட்டு வரும் ஒரு பயிற்சி மையமாகும். நிகழ்விற்கு தலைமையேற்ற டத்தோ மெகாட் ஜுல்கர்னியான் தமது உரையில் உயர்தரமான தொழில்திறன் பயிற்சி கல்வி தளத்தை வழங்குவதில் யோகேஷ் சலூன் அகாடமியின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் திறன் பயிற்சிகளின் முக்கியத்துவத்தையும் அவர் தமது உரையில் வலியுறுத்தினார். பட்டதாரிகளின் இன்றைய வெற்றியானது அவர்களின் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, மாறாக திறன் பெற்ற ஆள்பலத்தை உருவாக்குவதில் நாட்டின் வெற்றியையும் இது பிரதிபலிக்கிறது. பட்டம் பெற்றவர்கள் அனைவரும் தொழில்துறையில் முற்போக்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்டின் மதிப்பு மிகுந்த சொத்துக்களாகும் என்று டத்தோ மெகாட் ஜுல்கர்னியான் தமது உரையில் வர்ணித்தார். இந்த பட்டமளிப்பு விழாவில் யோகேஷ் சலூன் அகாடமி திறன் பயிற்சி மையத்தை சேர்ந்த 8 பயிற்றுனர்கள் உட்பட மொத்தம் 27 பட்டதாரிகள் சிகை அலங்கரிப்பு, முக ஒப்பனை மற்றும் சலூன் சேவை ஆகிய துறைகளுக்கான டிப்ளோமா சான்றிதழை பெற்றனர். யோகேஷ் சலூன் அகாடமி திறன் பயிற்சி மையத்தின் தோற்றுநரும் நிர்வாக இயக்குநருமான திருமதி யோகேஸ்வரி ராஜேந்திரன் தமது உரையில் தங்கள் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த தமது மையத்தை சேர்ந்த 27 பட்டதாரிகள் அதற்கான அங்கீகார சான்றிதழ் பெறுவது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். தமது மையம் சிகை அலங்கரிப்பு, முக ஒப்பனை மற்றும் சலூன் சேவையில் பட்டம் பெற்றவர்களை இத்துடன் கைவிட்டு விடுவதில்லை, மாறாக அவர்களின் எதிர்காலத்தை செம்மையாக்குவதற்கான தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதாக யோகேஸ்வரி ராஜேந்திரன் தமது உரையில் குறிப்பிட்டார். 27 பட்டதாரிகள் இன்று பெற்றுள்ள சான்றிதழ் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு கிடைத்த ஓர் அங்கீகாரமாகும். சவால் மிகுந்த தொழில்துறையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றவர்களை தொழில் திறன் பெற்றவர்களாக உருவாக்குவதில் தொடர்ந்து யோகேஷ் சலூன் அகாடமி முழு கடப்பாட்டை கொண்டிருக்கும் என்று அவர் உறுதியளித்தார். மேலும் இந்த பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்த அனைத்து தரப்பினருக்கும் யோகேஸ்வரி ராஜேந்திரன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சரவா கூச்சிங் நகரில் ஜலான் மாத்தாங்கில் உள்ள ஒரு கோழிப்பண்ணையில் இன்று அதிகாலை பெரும் தீ விபத்து ஏற்பட்டது.
இதில் சுமார் 10,000 கோழிகள் எரிந்து சாம்பலாகின என சரவாக் மாநில தீயணைப்புத் துறையின் பேச்சாளர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அதிகாலை 3:43 மணிக்கு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. பேட்ராஜயா, பத்துலிந்தாங் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் சிரமப்பட்டனர். ஏனெனில் அந்த இடத்தில் தீயணைப்பு நீர் தெளிப்பான் இல்லை. அருகில் உள்ள 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து தீயை அணைக்க வேண்டியிருந்ததாக அவர் மேலும் சொன்னார். இந்த தீ விபத்தில் கோழிப்பண்ணை உரிமையாளருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கோழிகளுடன் கோழி பண்ணையும் முற்றிலும் அழிந்துவிட்டது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த தீ விபத்தில் வேறு யாரும் காயமடையவில்லை எனவும் கோழிகள் மட்டுமே மடிந்துள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை நடந்த மஷ்வராத் மஜ்லிஸ் எக்கானமி டிஜிட்டல் டான் ரெவல்யூசி பர் இண்டஸ்ட்ரியான் கம்பாட் நுகார கூட்டத்தில் கோபமாக நடந்து கொண்டதற்காக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவையிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். அவர் தனது நடவடிக்கை வழக்கமாக இல்லாமல் இருந்ததே அதற்கு காரணம் என விளக்கமளித்துள்ளதாக அரசாங்கத்தின் பேச்சாளரான அமைச்சர் ஃபமி ஃபர்சேல் கூறியுள்ளார். மை டிஜிட்டல் ஐடி, 2வது 5G இணைப்பு ஆகிய திட்டங்கள் மிகவும் தாமதமாக செயல்பட்டு கொண்டிருந்ததால் பிரதமர் கோபமடைந்ததாக ஃபமி ஃபர்சேல் மேலும் சொன்னார். இந்த திட்டங்களில் ஏற்பட்டுள்ள தாமதம் நாட்டின் இலக்கவியல் முன்னேற்றத்தை பாதிக்கும் என்று அவர் கருதுவதாக ஃபமி ஃபர்சேல் குறிப்பிட்டார். பண கஷ்டத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு 2 காவல்துறை அதிகாரிகள் உதவிய செய்தி பலராலும் பாராட்டப்பட்டது. இந்த சம்பவம் குறித்த காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. 3 நிமிடங்கள் 35 வினாடிகள் வரை நீளம் கொண்ட அந்த காணொலியில் ஒருவர் ரோந்து பணியில் இருக்கும் ஒரு காவல்துறை வாகனத்தை நிறுத்தி தனது கைக்கடிகாரத்தை விற்க முயற்சிப்பதாக தெரிகிறது. அந்த ஆடவர் தமக்கு பண தேவை இருப்பதால் தனது கைக்கடிகாரத்தை விற்க முயன்றதாக கூறினார். பூச்சோங்கில் வேலை தேட தொடங்கிய அந்த நபர் பட்டாலிஞ்சோய் அவரை வந்ததாக கூறினார். காவல்துறை அதிகாரிகள் கைக்கடிகாரத்தை வாங்கவில்லை, மாறாக அந்த நபருக்கு சிறிது பணம் கொடுத்து உதவினர். இதனை அறிந்த காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் இந்த 2 அதிகாரிகளின் செயல் மிகவும் பாராட்டத்தக்கது என்றார். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளான கார்பரல் முகமது ஃபண்டி அப்துல்லாஹித், லான்ஸ் கார்பரல் முகமது ஹஃபீசுல் ஹக்கீமி ஆகியோரின் செயல் காவல்துறையினருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எனவும் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் கூறினார். விலங்கு உணவுப் பொருட்களில் குறிப்பிடத்தக்க தகவல்களை குறிப்பிடாமல் இருந்ததற்காக ஒரு விலங்கு உணவு நிறுவனத்தின் இயக்குநருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் காஜாங் நீதிமன்றத்தால் மேஜிஸ்ட்ரேட் ஃபாத்தின் டயானா ஜாலில் 18,000 ரிங்கேட் அபராதம் விதித்தார். 2012ஆம் ஆண்டு விலங்கு உணவு விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டனர். குறிப்பாக உணவுப் பொருட்களின் தயாரிப்பு நாடு, தயாரிப்பாளரின் பெயர், முகவரி போன்ற முக்கிய தகவல்கள் உணவுப் பொருட்களின் பொட்டலத்தில் இடம்பெறவில்லை. எனவே அந்த நிறுவனத்தின் இயக்குனர் 31 வயது லியோங் சூய் ஹோய்க்கும் பெட்சம் EU சுண்டியான் பிரஹாட் நிறுவனத்திற்கும் இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. கால்நடை சேவைகள் துறையினர் நடத்திய சோதனையில் இந்த குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் சோதனை செய்த 21 வகையான விலங்கு உணவுப் பொருட்களில் இந்த விதிமுறைகளை பின்பற்றவில்லை. குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதத்தை செலுத்த தவறினால் 4 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். துணை மருத்துவ அதிகாரியால் மருத்துவர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை விசாரிக்க உள் விசாரணை குழுவை அமைத்துள்ளது பேரா மாநில சுகாதாரத்துறை. மருத்துவரின் குற்றச்சாட்டு உண்மை என்பதை காட்டுகின்றன விசாரணை முடிவுகள் என்று பேரா மாநில சுகாதார இயக்குனர் டாக்டர் ஃபெய்சோல் இட்வான் முஸ்தபா குறிப்பிட்டார். தொடர்புடைய துணை மருத்துவ அதிகாரிக்கு அவர் பணிபுரிந்த கிரீக் மருத்துவமனையின் இயக்குனரால் கண்டன கடிதம் கொடுக்கப்பட்டது. மருத்துவருக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஒரு தனி விசாரணை குழு அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.